ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தேர்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் நாகராஜ் பாரதிய ஜனதா முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தார். நேற்று நள்ளிரவில் இவரது வீட்டுக்கு மர்ம ஆசாமிகள் 2 பேர் வந்தனர். கேட்டை திறந்து உள்ளே வந்தவர்கள் கதவை வேகமாக தட்டி வீட்டில் இருந்தவர்களை அச்சப்படுத்தியுள்ளனர். கதவு லென்ஸ் வழியாக பார்த்த வீட்டில் இருந்தவர்கள் பயத்துடன் அமைதியாக இருந்துள்ளனர். நாகராஜ் முதல் தளத்தில் இருந்துள்ளார். அங்கும் சென்று ஆசாமிகள் கதவை தட்டி சத்தமிட்டுள்ளனர். வீட்டில் இருந்தவர்கள் தகவல் கொடுத்ததால் நாகராஜ் கதவை திறக்காமல் அமைதி காத்துள்ளார். சுமார் 10 நிமிடம் அங்கேயே திரிந்த ஆசாமிகள் பின்னர் அங்கிருந்து கிளம்பினர். சம்பவம் குறித்து பாரதிய ஜனதாவினருடன் சென்று நாகராஜ் ஓசூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சிசிடிவி காட்சிகளையும் போலீசிடம் கொடுத்துள்ளார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது யார் என போலீசார் விசாரித்து வருகின்றனர். நேற்று இரவு 2:45 மணி அளவில் எங்கள் வீட்டுக்கு வந்து மர்ம நபர்கள் யாரோ 2 பேர் வந்து வீட்டுடைய காம்பவுண்டு இந்த கேட்டை திறந்து உள்ளே வந்து கதவை வந்து தட்டி ரொம்ப பிரச்சனை பண்ணி கதவை வந்து உடைக்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு புரியாமல் எங்கள் வீட்டில் அங்கே மனைவியும் எங்கள் குழந்தைங்க எல்லாம் வீட்டில் படுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இருக்கக்கூடிய மேல் தளம் முதல் தளத்துக்கு வந்து அங்கேயும் கதவு தட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே நான் தெளிவாக எழுந்து யாருன்னு பார்க்குறதுக்குள்ளே வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. யார் என்ன விஷயன்றது தெரியல. அதை பற்றி காலையில் நம்முடைய ஆய்வாளர் நகர ஆய்வாளர் அவர்களுக்கு புகார் கொடுத்தேன். கொடுக்கும்போது அவர் நேரடியாக ஒரு புகார் மனு வந்து கொடுக்க சொன்னார். இன்றைக்கி நம்ம கட்சி நிர்வாகிகளோட வந்து அந்த புகார் மனு கொடுத்துருக்கேன். அதே போல் நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா எஸ்பி ஐயா அவர்களுக்கும் தகவல் கொடுத்துருக்கேன். அதன் பேரில் நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ந்து எங்கள் அலுவலகத்தில் கூட 2 டைம் இது மாதிரி வந்து தாக்குதல் நடந்திருக்கு. இது 3வது டைமுங்க. அதே போல் நாங்கள்லாம் கட்சி கூட்டம் ஒரு டைம் கூட்டம் முடிஞ்சு ஒரு டீ கடையில் வந்து டீ சாப்பிடும்போது நாங்கள்லாம் கட்சிக்காரங்கள்லாம் அங்கே இருக்கும்போது கூட ஒரு 2 பேர் வந்து என்னை வந்து வீடியோ எடுத்துக்கிறதும் எங்கள் ஃபோட்டோ பிடிச்சி நோட்டம் எடுறதும் இது 2வது டைம் கூட அந்த இன்சிடென்ட் கூட நடந்திருக்குங்க. இதை தொடர்ந்து நான் காவல் அதிகாரிகளிடம் நான் இந்த புகார் கூட கொடுத்துருக்கேன். எனக்கு இது போன்ற தொடர்ந்து நடைபெறுவதால் நம்முடைய அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுத்து யார் என்று அதை கண்டுபிடித்து எனக்கு உரிய பாதுகாப்பு வழங்குமாறு அன்போடு